அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று முறுக்கு கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு உள்வயறு 5 வயர் தேவைப்படும். 5 வயர், ஒவ்வொரு வயரும் 4 அடியில் கட் பண்ணணும். ஸ்கேலில் 4 அடி அளந்து எடுத்துக்கிறணும். அந்த ஒரு வயரை 5 வயராக அளந்து 4 அடியில் 5 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அந்த வயரை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கூடையில் கோர்க்கணும். இப்போ நான் கூடையில் 28 அடி போட்டிருக்கேன். அந்த 28 அடியில் ஒவ்வொரு பக்கமும் 9 9 விட்டுட்டு நடுவில் 9 வயரில் நம்ம கோர்க்கணும். இந்த சைடு 9, அந்த சைடு 9, 18, 27 வருதுல, அதனால் 9 9 பிரிச்சுட்டு அதில் மேலேருந்து கீழே 4வது வயரில் எடுக்கணும். எடுத்து கோர்த்துக்கிறணும். உள் வயரை 5 வயரையும் கோர்த்துட்டு அந்த வயரை 5 வயருமே கரெக்டாக இருக்காண்டு நல்லா இழுத்து செக் பண்ணி வச்சுக்கிறணும். ஈவனாக இருக்கணும். 5 வயரும் 5 10 வயர் ஆகுதுல, மடிச்சிட்டா 10 வயரும் இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 தனித்தனியாக 2 வயராக இருக்குது. அதுக்கடுத்து சுத்து வயரை எடுத்துக்கிறணும். இப்போ இதுக்கு சுத்து வயர் உருட்டு கைப்பிடிக்கு சுத்து வயர் இல்லாமல் மேலே 7 அடி கட் பண்ணி பின்னுவோம். இதுக்கு சுத்து வயராக வச்சுக்கணும். இப்போ சுத்து வயரை ஒரு சைடு கோர்த்து எடுத்துக்கிறோம். அது ஒரு 1/4 ஸ்கேல் விடணும். வயரை விட்டு அந்த உள் வயரோடு சேர்த்து பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிக்கிட்டு இந்த சுத்து வயரத்தை 2 சைட்லேயுமே பின்னிகிட்டே வரணும். இந்த எப்படி பின்னணும் அப்படின்னா, சாதாரண நாட்டு போடும்ல, அதுக்கு சுத்து வயரை எப்படி நம்ம எடுத்து வயரை வைப்போமோ அதே மாதிரி தான் வைக்கிறோம். ஆனால் இதை திருப்பணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பிக்கிட்டே வர்றோம். திருப்பி அந்த லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த வயரை உள்ளே விட்டு எடுக்கிறோம். இதுதான் முறுக்கு கைப்பிடி. இதுக்கு பின்னுறதுக்கு மெயினாக என்ன செய்யணும்னா, இப்படி பின்னிட்டு இப்போ ரைட் சைடு திருப்பி அங்கே லூப் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். திருப்பி அந்த வயரு ரைட் சைடு திரும்பி இருக்கும், அதை லெஃப்ட் சைடாக திருப்பணும். திருப்பி லெஃப்ட் சைடில் லூப் ஃபார்ம் பண்ணி அந்த உள் வயரை வெளியே எடுத்து டைட் பண்ணணும். திருப்பி இந்த வயர் இருக்குல்ல, அதை திரும்பி இருக்கும் லெஃப்ட் சைடாக, அதை ரைட் சைடாக திருப்பணும். திருப்பி அந்த இடத்த கட்டப்பரலால் நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிறணும். ரைட் சைடு திருப்பணும். அந்த வயரை திருப்புறப்ப அப்படி ஒரு இழுத்து இப்படி திருப்புறப்ப திரும்பிடும். அந்த இடத்த திரும்பி அந்த முக்கோண ஷேப்பில் அந்த இடம் இருக்கும். அதை நம்ம பெருவிரலை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிறோம். அமுக்கி பிடிச்சிட்டு திருப்பி பேசிக் நாட்டுக்கு எப்படி லூப் ஃபார்ம் பண்ணுவோம் அதே மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த உள்ளே விட்டு அந்த வயரை எடுக்கணும். மறுபடியும் லெஃப்ட் சைடு திருப்புறோம். அந்த வயரை திருப்பி கட்டவரலால் பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். அங்கிட்டு உள்ள வயரை எடுத்து உள்ளேருந்து வெளியே எடுத்து போடுறோம். இதுதான் முறுக்கு கைப்பிடி. நடுவில் அந்த கட்டவரலை வச்சு திருப்புற இடத்த மட்டும் நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிறணும். விடாமல் பிடிச்சிட்டா அந்த இடம் நல்லா கரெக்டாக வரும். அந்த முறுக்காக வயர் வரும். அதுதான் மெயின். அந்த பிடிக்கிறது மட்டும் விடாமல் பிடிச்சிட்டே வரணும். 2 சைடு இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 ஒவ்வொரு ரைட் சைடு திருப்புறப்ப ரைட் சைடு 5 வயரை எடுத்து பின்னணும். லெஃப்ட் சைடு வர்றப்ப லெஃப்ட் சைடு 2 வயரையும் ஒரே கையில் பிடிச்சி நல்லா இறுக்கியாக பிடிச்சி வச்சுக்கிறணும்.
எடுத்துட்டோம்னா இந்த வயரை நல்லா இழுத்து ரைட் சைடு அந்த சுற்று வயரை திருப்பணும். இழுத்து திருப்பி அந்த இடத்த கட்டை விரல வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து பேசிக் நாட்டுக்கு சுற்று வரை எப்படி வயர் வைப்போமோ அதே மாதிரி வச்சு அந்த வயரை உள்ளேருந்து வெளியே எடுத்து போகிறோம். அவ்வளோதான். அந்த கட்டை விரல் வச்சு அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டா அந்த வயர் நகலாமல் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கைப்பிடி போடுறதுக்கு. அந்த வயரை திருப்புறப்ப லெஃப்ட் சைடு திருப்புறோம். அந்த இடத்த பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை உள்ளே இருந்து வெளியே எடுத்து போடுறோம். திருப்பி ரைட் சைடு திருப்பணும். அந்த வயரை நம்ம கட்டை விரல வச்சு பிடிக்கிறதுல தான் இருக்குது. அதை அமுக்கி பிடிச்சிக்கிறணும். லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க வயரை எடுத்து விடணும். வயரை இழுத்து டைட்டாக கீழே இறக்கி விட்டோமாக்கு நெருக்கமாக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த முறுக்காக வருதில்ல அது அடுத்ததை கட்டை விரல வச்சு பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி அந்த அமுக்கி பிடிச்சிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இருக்கிற 5 வயரை எடுத்து விடணும். திருப்பி அதை மறுபடியும் லெஃப்ட் சைடு திருப்புறோம். அப்படி முக்கோணமாக அது மடக்கணும். மடித்து பெருவிரல வச்சு பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள வயரை லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற 5 வயரையும் அந்த சுற்று வயர் கொஞ்சம் இருக்குல்ல அதையும் சேர்த்து எடுத்து விடணும். அது தனியாக விட்டுறக்கூடாது. நல்லா டைட்டாக இழுத்து போடணும். லூஸ் ஆகிடக்கூடாது. இல்லாட்டி அந்த முறுக்கு ஒன்று பெருசும் சின்னதமாக வருது. அதை நல்லா இழுத்து பண்ணுறப்ப ஈவனாக முறுக்காக வரும். மடித்து லெஃப்ட் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் கையிலே ஒரு லூஃப் ஃபார்ம் பண்ணி அந்த 5 வயரை உள்ளே இருந்து வெளியே எடுத்து விட்டுறணும். திருப்பி ரைட் சைடு திருப்பணும். இப்போ கட்டை விரலால் அமுக்கி பிடிச்சிட்டு லூஃப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இருக்கிற வயரை எடுக்கணும். நல்லா டைட் வச்சுக்கிறணும். டைட்டாக பின்னுறப்பேவோ நல்லா டைட்டாக பின்னிட்டோமாக்க அது லூஸ் ஆகாமல் அப்படியே நிற்கும். நம்ம கட்டை விரலை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டுறதுல தான் இருக்குது இந்த கைப்பிடி. மற்றபடி கஷ்டமே இல்லை. பேசிக் நாட்டுக்கு சுற்று வயரை எப்படி மடித்து வைப்போமோ அதே மாதிரி மடித்து வைக்கிறோம். அந்த 5 வயரை உள்ளேருந்து வெளியே எடுத்து போட்டு டைட்டாக இழுக்கிறோம். மறுபடியும் அந்த வயரை திருப்பிட்டு லெஃப்ட் சைடு வச்சு அந்த பெருவிரல் அமுக்கிட்டு லெஃப்ட் சைடு கையில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற 5 வயரை எடுத்து வெளியே விடுறோம். இதுதான் இதனுடைய மெயின். அந்த கட்டை விரல வச்சு அமுக்கி பிடிக்கிறத லூஸ் ஆகாமல் அப்படியே நிற்கும் அந்த இடம். அப்போ நம்ம அந்த முறுக்கு கரெக்டாக விழுகும். பின்னுறப்ப நல்லா இழுத்து பின்னிட்டோமாக்க லூஸ் ஆகாது வயரு. லெஃப்ட் சைடு வரப்போ லெஃப்ட் கையிலேயே லூப் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த கையில் அமுக்கி கட்டை விரல வச்சு பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு பண்ணுறப்ப
வயரை மட்டும் திருப்பணும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அப்படின்னு வயரை மட்டும் திருப்பிகிட்டே வரணும். திருப்புறப்ப தான் நல்லா கரெக்டாக வரும் நம்மளுக்கு அந்த மடிப்பெல்லாம். எடுத்து லெஃப்ட் சைடு திருப்பி லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 5 வயரை எடுத்து வெளியே விடணும். திருப்பி மறுபடியும் ரைட் சைடு திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இருக்கிறத எடுத்து விடணும். பாருங்க வயர் கைப்பிடியா அமுக்கணும். அப்படி ஒரு இழுத்து இப்படி மடக்கிறப்ப அழகாக மடங்கும். அந்த இடத்துல பெருவிரல் வச்சு அமுக்கிட்டு திருப்பி இந்த சைடு பின்னணும். திருப்பி லெஃப்ட் சைடு அப்படி மடக்கி அந்த இடத்த பெருவிரல் வச்சு அமுக்கிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள கையில் லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை எடுத்து போடணும். திருப்பி ரைட் சைடு மடக்கி பிடிச்சிக்கிறணும். பாருங்கள், இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் போடணும். ஈஸியாக தான் இருக்குது. நம்ம கட்டவரில் வச்சு நல்லா மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது வயர் நகலாமல் அப்படியே இருக்கும். நம்ம பின்னுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மெயினாக கட்டவரில் வச்சு அமுக்கிறது தான் இதில் மெயினே. மற்றபடி நம்ம கூட பின்னுற மாதிரி அந்த லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். மைண்டில் வச்சுக்கோங்க. சாதாரண பேசிக் நட்டுக்கு சுத்து வயரை எப்படி எடுப்போமோ அதே தான் இதுக்கு எடுக்க போகிறோம். அந்த பெருவிரலை வச்சு அந்த வயரை திருப்புற இடத்துல நல்லா அமுக்கி பிடிச்சிக்கிறணும் விடாமல். லூஸ் ஆகிடுச்சுன்னா வயர் மாறிக்கிறோம். அதுக்காக தான் கட்டவரில் வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டா அப்படியே அந்த முறுக்கு வந்து அழகாக வந்துடும். அப்படி இழுத்து விட்டுக்கிறணும். இடையில வயரை உள் வயரை இழுத்து வெளியில் இருக்கிறத அப்படியே கீழே இறக்கி விட்டோமாக்கு நெருக்கமாக வரும். போட்டாச்சு. அந்த ஏற்கனவே நான் கைப்பிடி போட்டிருக்கலாம். அந்த கைப்பிடி அளவு இந்த கைப்பிடி இருக்காண்டு அளந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கைப்பிடியை முடிக்கணும். கொஞ்சம் கூட குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 சுற்று போட்டுக்கிறணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியேவும் இந்த சைடு 9வது லைனில் எடுத்து நம்ம கோர்த்து உள்ளே சொருகணும். இங்கிட்ட 5 வயரு, இங்கிட்ட 5 வயரு. சுற்று வயரை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி அங்கே ஒரு முடிச்சு போட்ட பிறகு அந்த வயர்களை கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டோன்னு இந்த ப்ளூ கலர் வயரை சின்னதாக கட் பண்ணி இந்த கைப்பிடி இப்படி கீழே சரியாமல் இருக்கிறதுக்காக கட்டி விட்டுறணும். இந்த சைடு ஒரு 2 சுற்று போட்டு கட்டி அந்த வயரையும் கோர்த்து விட்டுறணும். அதே மாதிரி 4 சைடுலையும் இந்த ப்ளூ கலர் வயரை கட் பண்ணி அந்த மாதிரி முடிஞ்சிட்டு அப்படியே அந்த வயரை கோர்த்து விட்டுறணும். முறுக்கு கைப்பிடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி. நம்ம வெளியில் வாங்கி போடுற கைப்பிடி வந்து லூஸ் ஆகும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட்டி வச்சுட்டா அந்த கைப்பிடி தொங்காமல் இருக்கும் நீட்டாக. வீடியோ பேசுகிறதெல்லாம் அப்புறம்
அவ்வளோ சீக்கிரம் மட்டும் அந்த தம்பி சாரி கொடுத்துருக்கோம்.